ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இது சண்டே இன்றைக்கி எடுத்துருந்த வீடியோ தான். எப்பயும் போல் நம்ம காலையில் வந்துட்டு கோலம் போட்டது பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து மீன் குழம்பு தான் செஞ்சுருந்தேன். அதை பார்த்துட்டே அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து அவங்களுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹோம்லி லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற ஐடியிலேருந்து தான் அந்த சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. வெள்ளிக்கிழமை வந்து நம்ம சாமி கும்பிடுவோம்ல விநாயகர் வச்சு, அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த சைடில் உள்ள செடிங்கள்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஒன்றுமே இல்லை சிஸ்டர், நான் எப்பயும் போல் ஈவினிங் தண்ணி மட்டும் மேலே ஃபுல்லாகவே அடித்து விட்டுட்டு இது பண்ணுவேன். வைக்கிறப்ப வந்து மண் கொக்கோபீட் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுருந்தேன். மணி பிளான்ட் நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் செம்பருத்தி குச்சி ஊண்டி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த கிராஸ் மாதிரி ஒரு செடி இருக்கும்ல, தென்னை மரம் மாதிரி, அது வந்து வச்சுருக்கேன். அப்புறம் சங்குப்பூ, நித்திய கல்யாணி எல்லாமே வந்து வச்சுருக்கிறேன். வெயில் வந்து காலையில் வர்ற வெயில் மட்டும் தான் கொஞ்சம் அதுக்கு வெயில் பத்தலை, இல்லைன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணுறது ஒன்றுமே இல்லை. ஒரு சில நேரம் நான் அரிசி களையிற தண்ணி கொண்டு வந்து அதில் வந்து ஊற்றி விடுவேன். அதுக்கப்புறம் எப்போயுமே வந்து டெய்லி தண்ணி ஈவினிங் தண்ணி விட்டுருவேன். அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் உரம் இதெல்லாம் எதுவும் போடுறதில்ல. மணி பிளான்ட் தானே, அதுக்கு வந்து அவ்வளோவா எதுவும் நம்ம போட தேவையில்லை. மண்ணில் வச்சுட்டு தண்ணி மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டோன்னா சூப்பராக தலையும், அவ்வளோதான். மித்தபடி நீங்கள் ரோஸ் செடி மற்ற ஏதாவது வச்சுருந்தோன்னா நம்ம அதுக்கு வந்து அப்பப்போ வந்து உரங்கள் கொடுத்துக்கணும். இல்லைன்னா இயற்கையாக வேணும்னா நம்ம காஞ்ச எரு வந்து நல்லா நுணுக்கிட்டு அது கொடுத்தோன்னாலும் நல்லாயிருக்கும். காய்கறி வேஸ்ட்டுமே வந்து அதோடு போட்டு வச்சுட்டு நல்லா மக்குனதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். மித்தபடி வேறு எதுவும் நான் கடையிலேருந்து வாங்குகிற உரங்கள் எதுவும் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. இயற்கையாக கிடைக்கிறது மட்டும்தான் யூஸ் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி தொடர்ந்து எனக்கு ஏதாவது கேட்கணும் சொல்லணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வந்திருக்க நியூ சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் மீன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிட்டேன். நல்லா தண்ணி வந்து ஒயிட் ஆகிற வரைக்கும் நல்லா மாற்றி மாற்றி கழுவிட்டு சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து மீன் குழம்புல வந்து காய்கறி வந்து சேர்க்கலான்னு சொல்லிவிட்டு முருங்கைக்காய், மாங்காய் அது 2 மட்டும் சேர்த்துக்கிட்டேன். அதோடு வந்து தக்காளி, வெங்காயம் எல்லாம் வதக்கி விட்டுட்டு புளிக்கரைசல் ஊற்றிட்டு எப்பயும் போல் நம்ம குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு குழம்ப ரெடி பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மீன், மாங்காய் எல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ரெடியான உடனே குழம்பு வந்து நம்ம இறக்கிக்கலாம். வறுவலுக்கு வந்து பாக்கெட் மசாலா தான் போட்டிருந்தேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் பூண்டு, சோம்பு மட்டும் இடித்து அதோடு வந்து சேர்த்துக்குவேன். நல்லா கொஞ்சம் வாசமாக இருக்கும் அதுக்காக. மித்தபடி வந்து லெமன் ஜூஸ் எப்பயும் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு வேணும்னா கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு 1 ஸ்பூன், அப்புறம் 1 ஸ்பூன் அரிசி மாவு அந்தளவுக்கு சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறையா மாவு வந்து போட்டோன்னா அது ஒரு மாதிரியா பத்தையாக பிடிச்சிக்கிறது மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக போட்டுக்குவேன் எப்பயுமே. போட்டுட்டு அது எண்ணெயில் வந்து வறுவல் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து வறுவல் குழம்பு செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் வச்சுட்டு சாப்பாடு, அவ்வளோதான். மீன் போட்டதுக்கப்புறம் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சைட்லேயே வந்து வறுவலும் வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு சாதம் வந்து வெந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சூப்பராக நம்ம வீட்டில் இருந்த வாழை இலையை பறிச்சுட்டு சூப்பராக அதிலே பரிமாறிட்டு ஜம்முன்னு சாப்பிட்டாச்சு. நல்லா இருந்துச்சு குழம்பு. மீன்லாம் நிறையா போட்டிருக்கோம். அன்றைக்கி நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு குழம்பு. எப்பயுமே நம்ம வந்து நான்வெஜ்ஜு செஞ்சோன்னா அதில் காய்கறி ஏதாவது சேர்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக ஜீரணமாகும், நல்லாவும் இருக்கும். நான்வெஜ்ஜு சாப்பிட்டா ஃபீலும் இருக்காது, நல்லாயிருக்கும். அதனால் இப்போது அடிக்கடி கொஞ்சம் வந்து மட்டன் செஞ்சேன்னா உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் அந்த மாதிரி சேர்த்துக்குவேன். இது மீன் குழம்புல வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு ஏதாவது சேர்த்துக்கலாம். சைடிஷ்க்கு நிறைய ஐட்டம். மாங்காய் வேறு கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் அவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிவிட்டு பிள்ளைங்களுக்காக வேண்டி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு வச்சுருந்தேன் சாப்பிடுவாங்கன்னு. இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.